இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ மேக்ஸ் டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மேக்ஸ் டாப்பிக்காக நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2500 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வித் ஆன்சரோடு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா 8489563631 இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ₹199 வந்து நீங்கள் பெய்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சீரீஸ் சொல்லிட்டாங்க. Z1A, X2D, அப்புறமா B6G, அப்புறம் பார்த்தா T21J, அடுத்து பார்த்தோன்னா R88M, அடுத்து பார்த்தோன்னா P445, அப்புறமா Pன்னு கொடுத்துறாங்க. இப்போது அடுத்து வந்து என்ன நம்பர் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஸோ இந்த ஆல்பபெட்டிக்கலை பாருங்கள், சரிங்களா? ஸோ ஆல்பபெட்டிக்கலை பார்க்கும்போது இங்கே P இருக்குது, சென்டரில் ஒரு Q மிஸ்ஸிங், PQR இருக்குது, அடுத்து எஸ்ஸு இங்கே என்ன இருக்கும், ஸோ T இருக்கும், Tக்கு அப்புறம் U வந்திருக்கும், அப்புறம் விக்கு அப்புறம் W, அப்புறம் எக்ஸு, அப்புறம் ஒய், இங்கே Z. ஸோ ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம பார்த்தோன்னா MNOPனா இங்கே P இருக்குது. அப்போது ஒரு நம்பர் மிஸ்ஸிங்னா இங்கே N இருந்திருக்கும், இங்கே N இருந்திருக்கும், இங்கே ஒரு நம்பர் மிஸ் ஆகிருந்தால் இங்கே Pன்னு வந்திருக்கும், சரிங்களா? அப்போ பாருங்கள் NOP இப்படி வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல Nன்னு வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸோ ஆன்சர் N வரும், சரிங்களா? அந்த பிளேஸில் அப்படி சொல்கிறேன். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸை பாருங்கள். நம்பர்ஸ் வந்து என்ன இருக்குன்னா கவனிக்கணும். அது நம்பர்ஸ் வந்து நம்ம அப்புறம் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா? அப்புறமா ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் இந்த பேட்டர்னை பாருங்கள். P இருக்குது, இங்கே என்ன இருக்குது, M இருக்குது, இங்கே J இருக்குது, இங்கே G இருக்குது, இங்கே D இருக்குது, இங்கே A இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ABC ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா BC டிஃப்ரென்ஸு, அப்புறமா D வந்திருக்கு, அப்புறம் EFன்னு பார்த்தோன்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு G கிடச்சிருக்கு, அப்புறம் Gக்கு அப்புறம் HI, அதுக்கப்புறம் பார்த்தா J கிடச்சிருக்கு, அப்புறம் Lக்கு அப்புறம் M கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தோன்னா ஸோ Mக்கு அப்புறம் பார்த்தோன்னா ஸோ NO, அப்புறம் பார்த்தோன்னா ஸோ P கிடச்சிருக்கு. அப்போ Pக்கு அப்புறம் என்ன வரும்னா PQRS. அப்போ 2 நம்பரை விட்டுருந்தாங்கன்னா எஸ்ன்னு வந்திருக்கும், சரிங்களா? அப்போ இந்த லாஸ்ட்டில் இங்கே எஸ்ன்னு வந்திருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இங்கே எஸ்ன்னு வந்திருக்கு, சரிங்களா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எடுத்தோடனே தெரியுது ஆன்சர் இதுதான் அப்படின்னு. 2 6 7 6 அதுக்கு ஒரு சென்டரில் வந்து அது இருக்குது. பட் ஆனால் அதனுடைய எண்டிங்கிலும் ஸ்டார்டிங்கிலும் NS இருக்கிறதுனால ஸோ ஆன்சர் வந்து ஏன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் அந்த பேட்டர்ன் வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள், கவனிங்க. ஸோ நம்பர் பேட்டர்ன் வந்து என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ நம்பர்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஸோ 1 2 6 21 88 44, அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, அது மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 1 இருக்கா, இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 1 வரும், ப்ளஸ் இதோட 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 2 வரும். அந்த 2 தான் இங்கே செகண்ட் வந்திருக்கு. திரும்ப இந்த 2 எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஸோ சேம் பொசிஷன்றதுனால ஸோ 2வை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸு இங்கே என்ன பண்ணோம், இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆல் ஸோ மல்டிப்ளை ஆட் பண்ணணும். 2 2 சார் 4, 4 + 2 6. அடுத்து 6 எடுத்துக்கணும். இதை என்ன பண்ணோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் ஆட் பண்ணணும். 6 18, 18 + 3 உங்களுக்கு 21 வந்துடும். அந்த 6 வந்திருக்கு, 21க்கு இந்த மாதிரி வந்திருக்கு. அடுத்து 21 எடுத்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4ஆல் ஆட் பண்ணணும், சரிங்களா? அப்போ 21 × 4 பார்த்தா உங்களுக்கு 84 + 4 88 வரும். அப்போ இங்கே வந்திருக்கு. அடுத்து 88 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 5 ஆட் பண்ணணும், சரிங்களா? அப்போ 8 40க்கு 0 மீது 4, 8 40 44. அப்போ 440 + 5 445ன்னு வரும். அதுதான் இங்கே கிடச்சிருக்கு. அப்போ 445 6ஆல் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் 6 பண்ணணும். அப்போ 445 ப்ளஸ் இன்ட்டு 6, 6 × 0 மீது 3, 6 24 21 7 மீது 2, 6 24 26 ப்ளஸ் ஒரு 6 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 2 6 7 6ன்னு வந்துடும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. N 26 76 S. இதே மாதிரி பார்த்தா உங்களுக்கு ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுலேருந்து ஒரு கொஷின் தான் இப்போ உங்களுக்கு எத்தனை டீச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதனுடைய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 10 கொஷின்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சின்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தோன்னா இதே வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.